பாலாஜி, அந்த ஃபாரன்சிக் ஆள் கரெக்டா பண்ணிருப்பானா? பண்ணிருப்பாமா, நம்மகிட்ட வாங்கியிருக்கான்ல, கொஞ்சம் சும்மா இரு. இரண்டு கடிதங்களில் இருக்கின்ற கையெழுத்தும் ரகுராம் கையெழுத்துதான் என்று லேப் ரிப்போர்ட் உறுதி செய்கிறது. இந்த வழக்கை பற்றிய தீர்ப்பு பின்னர் வழங்கப்படும். பணம் 10 செய்யும்னு சொல்லுவாங்க. அந்த பணம் மட்டும் என்கிட்ட வந்தா நான் 11 செய்வேன். என்னம்மா லட்சுமி, ரொம்ப சந்தோஷமா இருக்க? இங்க பாருண்ணே, இந்த புக்ல நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி டயலாக் போட்டிருந்தது. அதான் சிரிப்பு வந்துச்சு, சிரிச்சேன். எது எப்படியோம்மா, என் தங்கச்சி முகத்துல சிரிப்பு பார்த்து எத்தனை நாள் ஆச்சு. இனி நீ எப்பவும் சிரிச்சிட்டே தான் இருக்கணும். என்ன அண்ணனும் தங்கச்சியும் சந்தோஷத்துல சிரிக்கிறத பார்த்தா கோர்ட்ல எல்லா விஷயமும் நமக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்கத்த. தீர்ப்பு சொல்லிட்டாங்களா? என்ன சொன்னாங்க? தீர்ப்பு வந்துரும் அத்த, அதுவும் நமக்கு சாதகமா தான் இருக்கும். அந்த துரோகிங்க பரத் பாபுவுக்கு குறைஞ்சது 7 வருஷ தண்டனையாவது கிடைக்கும். அந்த பாபுவை இந்திரா கிட்ட இருந்து பிரிக்கணும்னு அவசியமே இல்ல அத்த. அப்படின்னா அத்த, அந்த வேலையை கோர்ட்டே பார்த்துக்கும், நீங்க எதுவும் செய்ய வேணாம். இந்திரா அந்த பரதேசிகளுக்கு சப்போர்ட்டா நின்னா பாருங்க, அவளால ஒன்னும் செய்ய முடியலையே. அப்புறம் எப்படி மாப்ள, நீங்க என்ன செஞ்சீங்க? பணம் அத்த, பணம். பணம் பாதாள வரையும் பாயும்னு சொல்லுவாங்க. நம்ம விஷயத்துலயும் அதான ஜெயிச்சிருக்கு. அதான் எப்படின்னு கேக்குறேன் மாப்ள. அதெல்லாம் வேணாம் அத்த, இந்திரா மனசை மாத்துங்க, வேற மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுவோம். அப்ப பாபு? அண்ணா, இன்னும் உன் அத்தைக்கு பழைய மாப்பிள்ளை மேல எவ்வளோ பாசம் பாத்தியா? ஆனா மாப்பிள்ளைக்கு தான் இவங்க வீடு பிடிக்காம சிட்டிலேயே பெரிய மாமியார் வீட்டுக்கு, அதான் ஜெயிலுக்கு போக போறாரு. முதல்ல லக்ஷ்மி கல்யாணத்தை முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். என்ன மாப்ள என்ன சொல்றது? அத்தை சொன்னதுக்கு அப்புறம் அப்பீலே கிடையாது. பரத் பாபு இருவரும் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டதால் இருவருக்கும் தலா 7 ஆண்டு சிறை தண்டனை அளித்து தீர்ப்பளிக்கிறேன். அக்கா, என்னக்கா ஆச்சு? என்னக்கா? அக்கா, என்னாச்சு காயத்ரி? என்னாச்சு? ஏமா கத்தன? நீ கத்தனது எனக்கு அங்க வரைக்கும் கேட்டது. அம்மா, அம்மா, எனக்கு எனக்கு பயம் இருக்குமா? ஏம்மா, அம்மா இருக்கல்ல, பயப்படக்கூடாது. இல்லம்மா, நான் ஒரு கனவு கண்டு அதான் பயந்துட்டேன். என்ன கனவுமா அது? அம்மா, பயங்கரமா இருந்துச்சுமா. நம்ம பரத் பாபு 2 பேருக்கும் 7 வருஷம் சிறை தண்டனைன்னு ஜட்ஜி சொல்ற மாதிரி கனவுல பார்த்தேன். அத மனசு அடிச்சுக்குது. பைத்தியக்கார பொண்ணு, அதுக்கா பயப்படுறேன்? கனவுல நாம எதை பாக்குறோமோ அதுக்கு நேர் மாறா நிஜத்துல நடக்கும். ஆமாங்கா, நான் கூட புக்ஸ்ல எல்லாம் படிச்சிருக்கேன். நம்ம கனவுல வர்றது எதுவுமே நிஜத்துல நடக்காதுன்னு. சோ நீ எதை பத்தியுமே கவலைப்படாம நிம்மதியா படுத்து தூங்கு. இல்லடி, எனக்கு என்னமோ தூக்கம் வரல. அம்மா, நான் கொஞ்ச நேரம் ஹால்ல உட்காந்துருக்கேன். சரி வா. வாங்கக்கா, நானும் வரேன். வா வா வா. இந்த தண்ணி குடி. கிரிஜா, கனவெல்லாம் பார்த்துட்டு பயப்படாதம்மா. பரத்துக்கு ஒன்றும் ஆகாது. நீ ஒன்னா பார்த்துக்கிட்டே இரு. கோர்ட்ல நமக்கு சாதகமா தான் தீர்ப்பு அமைய போகுது. அக்கா, நீங்க தேவையில்லாம பயப்படாதீங்க. நான் டிவி போடுறேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஆமாங்கா, பரத் மாமாவும் பாபுவும் கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடுவாங்க.
கௌதமி, காயத்ரி, என்னக்கா? ஆமாக்கா, நீங்க சொல்றது 100% கரெக்ட். பரத், 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 பாபு, பாபு, பாபு. ரகுராம் தற்கொலைக்கு பரத், பாபு இருவரும் காரணம் என்று அவரே தன் கைப்பட எழுதிய கடிதம் இக்கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்டது. அக்கடிதம் போலியானது என்று குற்றவாளிகள் தரப்பில் கூறப்பட்டு அதற்கு ஆதாரமாக அவர்கள் ரகுராம் பாபுவுக்கு எழுதிய கடிதத்தை தாக்கல் செய்தனர். ஆனால் ஃபாரன்சிக் லேப் ரிப்போர்ட் படி இரு கையெழுத்தும் ஒன்றுதான் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே பரத்தும் பாபுவும் குற்றவாளிகள்தான் என்று உறுதியாகிறது. யுவர் ஆனர், என்னிடம் ஒரு முக்கியமான சாட்சி இருக்கிறது. தாங்கள் அதை அவசியம் பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எஸ். தேங்க்யூ யுவர் ஆனர். குற்றவாளி சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்கள் கொடுத்த ஆதாரத்தை இக்கோர்ட் பரிசீலிக்க முடிவு செய்கிறது. என்னன்னா இது? என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றும் புரியலம்மா. தீர்ப்பு சொல்ற நேரத்துல அந்த கிரிஜா கேஸ திசை திருப்ப பாக்குறா. என்ன நடக்குதுன்னு பாப்போம். யுவர் ஆனர், தாங்களும் இக்கோர்ட்டும் கண்ட காட்சி பாபு, லட்சுமி ஆகியோருடைய திருமணத்தன்று எடுக்கப்பட்ட காட்சி. இக்காட்சியில் ரகுராம் தன்னுடைய அறைக்கு சென்று துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார். இதனை நேரில் பார்த்த கிரிஜா அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். அவரை விசாரணை செய்ய எனக்கு அனுமதி வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ், யூ கேன் ப்ரொசீட். கிரிஜா, கிரிஜா, கிரிஜா. நீங்க அந்த கல்யாணத்துக்கு போன காரணத்தை கோர்ட்டுக்கு சொல்ல முடியுமா? தாராளமா. கல்யாண பொண்ணு லட்சுமி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால தான் நான் கல்யாணத்துக்கு போனேன். சரி, வீடியோவில் இருக்கிற காட்சிகளை நீங்க பாத்தீங்களா? ஆமா, பார்த்தேன். அது லட்சுமி கல்யாணத்தில் எடுத்த வீடியோ தான். அந்த வீடியோவில் இருந்த மாதிரி உண்மையிலேயே நடந்ததா? அதை உங்களால தெளிவா சொல்ல முடியுமா? சார், லட்சுமி கல்யாணத்தன்னைக்கு பிரச்சனை நடந்தது.
அதுல அப்செட் ஆகி லக்ஷ்மியோட அப்பா அறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாரு. நாங்கெல்லாம் பதட்டப்பட்டு கதவை தட்டிக்கிட்டே இருந்தோம். கதவை உடைச்சு நாங்க உள்ள போறதுக்குள்ள அவர் துப்பாக்கியில சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. சரி, உள்ள வேற ஏதாவது பாத்தீங்களா? ஐ மீன் லெட்டர் ஏதாவது எழுதி வச்சிருந்தாரா? இல்ல சார், அங்க எதுவுமே இல்ல. நீங்க போலாம். யுவர் ஆனர், காட்சியை நேரடியாக பார்த்த சாட்சியான மிஸ்ஸஸ் கிரிஜா அவர்கள் கணம் கோட்டாரின் முன்னிலையில் கூறிய சாட்சிப்படி பார்த்தோமானால் ரகுராம் எழுதியதாக சொல்லப்பட்ட 2 பக்க கடிதத்தை அவர் எழுத அட்லீஸ்ட் 15 நிமிடமாவது தேவைப்படும். ஆனால் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட வீடியோவில் ரகுராம் அவர்கள் உள்ளே சென்ற மறுநிமிடமே துப்பாக்கி சப்தம் கேட்டது. உடனே கதவு உடைக்கப்பட்டு உள்ளே சென்று பார்த்தபோது அவர் தற்கொலை செய்து கொண்டது பதிவாகி இருந்தது. ஆகையால் கடிதம் என்ற ஒன்று ரகுராமால் எழுதப்படவில்லை என்பது உறுதியாகிறது. எனவே கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட கடிதம் போலியானது என்பது தெளிவாகிறது. பரத்தும் பாபுவும் குற்றமற்றவர்கள். அவர்கள் இருவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ யுவர் ஆனர். இவ்வழக்கில் நேரடி சாட்சியின் வாக்குமூலத்தை கேட்டதிலும் வீடியோ காட்சியை பார்த்ததிலும் இருந்து ரகுராம் அறைக்குள் சென்றவுடன் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. டிஃபென்ஸ் லாயரின் வாதப்படி கோர்ட்டில் தாக்கல் செய்யப்பட்ட கடிதம் 2 பக்கங்கள் கொண்டது. அதை அவர் எழுத குறைந்தது 15 நிமிடங்களாவது ஆகும். ஆகவே அதை எழுத அவருக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. ஏனெனில் தற்கொலை என்பது ஒரு நொடியில் எடுக்கக்கூடிய முடிவாகும். எனவே அவர் எழுதியதாக தாக்கல் செய்யப்பட்ட கடிதம் போலியானது என்று ஊர்ஜிதமாகிறது. அக்கடிதம் பரத் பாபு இருவர் மீதும் உள்ள கோபத்தில் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்துடன் தயாரிக்கப்பட்டது. எனவே போலியான கடிதம் தயாரித்தவர்களை இக்கோர்ட் வன்மையாக கண்டிக்கிறது. தேவையில்லாமல் போலீசாரின் நேரத்தையும் கோர்ட்டாரின் நேரத்தையும் வீணாக்கியவர்களை மேலும் எச்சரிக்கின்றது. பரத் மற்றும் பாபு இருவரும் குற்றமற்றவர்கள் என்று தீர்மானித்து விடுதலை செய்கிறது. கங்க்ராச்சுலேஷன்ஸ்க்கா. என்னங்க? என்ன கிரிஜா? இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் கும்பிட்ட கடவுள் என்னை கைவிடலங்க. ஆமாமா, கைவிடவே இல்ல. கரெக்ட். என்ன சொல்ற? இல்ல, நீ மாமா கைய விடாம பிடிச்சிருக்கியே, அது மாதிரின்னு சொல்ல வந்தேன். அடி ராஸ்கல் பொண்ணு வாளு. என்னம்மா கலியுக சாவித்திரியே, ரொம்ப புத்திசாலித்தனமா பிளான் பண்ணி உன் புருஷனை மீட்டுக்கிட்டு வந்து என் மூஞ்சில கரிய பூசினதா நினைக்கிறியா? இந்த வெற்றி உனக்கு நிரந்தரம் கிடையாது. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்னை தண்டிக்காம நான் ஒரு இடத்துல உட்கார மாட்டேன். நான் உனக்கு வைக்க போற செக்ல இருந்து நீ மீள முடியாம தவிப்ப. அதுதான் என்னோட நிரந்தரமான வெற்றி. பரத், பரத். அக்கா விடுக்கா, அவ கிடக்கா, அவளுக்கு வேற வேலையே இல்ல. அவ பேசுனதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. திருஷ்டி கழிஞ்ச மாதிரி நினைச்சுக்கோ. அவளால எந்த காலத்திலுமே ஒன்ன ஜெயிக்க முடியாதுக்கா. நீ வா. வாங்க. என்னங்க இது? ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கேயாச்சும் ஊருக்கு போறீங்களா? ஊருக்கெல்லாம் போல, ஒரே அடி அந்த வீட்டை விட்டு போறேன். என்னங்க இப்ப இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு என்ன நடந்துச்சு? இனிமே என்ன நடக்கணும்? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுல்ல. இதை பாரு இந்திரா, உங்க அம்மா அந்த பாலாஜியோட கையால் அவங்க தான் எனக்கு தூக்கு மாத்திரை கொடுத்து கோர்ட்டுக்கு போக விடாம ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு வச்சாங்க. அந்த பாலாஜியோட சேர்ந்து என்னென்னமோ சதி வேலை செஞ்சு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணும்னு இல்ல, எனக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சுமா நீ சும்மா இருந்த? உங்க அம்மா அந்த பாலாஜியோட சேர்ந்து எது வேணாலும் செய்வாங்க. ஏன் கொலையை செய்வாங்க. உங்க அம்மா என்னதான் மருமகளா நினைக்கல, உன்னை மகளா நினைக்கலாம்ல? நினைக்கலையே. அப்ப ஏற்பட்ட வீட்டுல இருக்கிறத விட இங்கிருந்து போறதே மேல். என்னங்க இது? நீங்க சொல்றதும் சரிதான். ராமன் இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்தி.
அப்படிதாங்க நானும். ஆனா இப்ப நம்ம இந்த வீட்டை விட்டா வேற எங்கெங்க போறது? எங்கேயாவது போனோம், ஆனா அந்த வீட்ல நம்ம இருக்கக்கூடாது. கொஞ்சம் கோவப்படாம நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. உங்க வீட்டுக்கு போலான்னா அங்க இப்ப பரத் ஃபேமிலி இருக்காங்க. நமக்கு கல்யாணம் பண்ண போய் தானே அவங்க தன்னோட சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இப்ப அங்க போய் அவங்கள வெளியே போங்கன்னு சொல்லுவீங்களா? சிச்சி, என்ன இந்திரா, எனக்கு எதையுமே இல்லைன்னு நினைச்சியா? எனக்கு நல்லது செஞ்ச பரத்துக்கு நான் கனவுல கூட கெடுதல் நினைக்க மாட்டேன். அப்புறம் எப்படிங்க? வேற எங்கேயாச்சும் போலான்னா இப்போதைக்கு உங்களுக்கு வேலை வேற இல்ல. நம்ம 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு வேலை இருந்தாலாச்சும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இது நமக்கு வனவாசம் மாதிரி. நம்ம பிரச்சனை தீர்ற வரைக்கும் நம்ம பொறுமையா இருந்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் நீங்களே நான் இந்த வீட்டில் இருக்க சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன். அது வரைக்கும் அவசரப்படாம கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆமா மாப்பிள்ள, என் பொண்ணு சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. வாழ்க்கையில நமக்கு பிடிக்காத எவ்வளவோ விஷயங்களை நாம சகிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இங்கேயே இருங்க மாப்பிள்ள. எனக்கு மனசு ஒத்துக்கல. இருந்தாலும் நீங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கலாம்னு நினைக்கிறேன். போதுமா? என்னம்மா அது? என்ன ஆச்சோ ஏதாச்சோ நான் பதறி போயிட்டேன். வாடி, இந்த கற்பூரத்தை ஏத்து. எதுக்கு இதெல்லாம்? உங்களுக்கு கண் திருஷ்டி பட்டிருக்கோம். என்ன கிரிஜா, வெளியே நிக்க வச்சுட்டு உள்ள கூட்டிட்டு போ. வாங்க. இந்த அப்படி. ஏன் கிரிஜா இவ்வளவு லேட்டு? உங்களுக்காக நான் எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். அப்பவே வந்திருப்போம். ஆனா இடையில அவ வீண் சண்டைக்கு வந்துட்டா. யாரடி? லக்ஷ்மியா? அவளிதான், அந்த ராட்சசி தான். அவ பேரை சொல்லக்கூட எனக்கு பிடிக்கலமா. என்ன சொன்னா அவ? அவ என்ன வேணாலும் சொல்லிட்டு போறா. முதல்ல நான் சொல்றதை கேளுங்க. காஃபி எடுத்துக்கோங்க மாமா. அக்கா எடுத்துக்கோ. எனக்கு வேணாண்டி. ஏன்? அவ ஏதோ பேசிட்டான்றதுக்காக நீ பட்டினி கிடைப்பியா? காஃபி எடுத்துக்கோ. அவள நம்மளான்னு பாத்துடலாம். சாப்பிடு. அம்மா உனக்கு? எனக்கு வேண்டாம், நீ எடுத்துக்கோ. மாப்பிள்ள, நீங்க ஜெயிலுக்கு போனதுல இருந்து இவ சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. என்னத்த இதெல்லாம் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? கிரிஜா பத்தி எனக்கு தெரியாதா? அத்த, நான் உள்ள இருந்தாலும் என் மனசும் உயிரும் இவகிட்ட தான் இருந்துச்சு. அன்னைக்கு லக்ஷ்மி பேச்சை கேட்டு இவன் அவாய்ட் பண்ணாலும் நான் இதுக்காக இவளை துரத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இவன் என் உயிரத்தை. ஆமா, காயத்ரி எங்க காணும்? கீதாவோட உடம்பு எப்படி இருக்கு? கீதா உடம்பு பரவாயில்ல. காயத்ரி ஆபீஸ் போயிருக்கா. அவ இப்ப வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டா, தெரியும்ல. எல்லா விஷயத்தையும் சொன்னா. காயத்ரி விஷால் விஷயத்தையும் சொன்னா. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. காயத்ரி விஷாலோட கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மாப்பிள்ள, நீங்க என்ன பேச வரீங்கன்னு எனக்கு புரியுது அத்தை. எங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசினா கண்டிப்பா கன்வின்ஸ் ஆவாங்க. நான் பேசுறேன். எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்குமா மாப்பிள்ள? உங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம்? உங்களுக்கு மேல நம்பிக்கை இல்லையா? இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். உங்க மருமகனா? சாரி, உங்க மகனா? ஜெயிக்கிறா. இப்போ அவதான் ஜெயிக்கிறா. எப்போ அவதான் ஜெயிக்கிறா. ஐயோ, என்னால தாங்க முடியலையே. லட்சுமி, என்னம்மா? ஏய், ஷோ, நில்லுங்க. எங்க வந்திருக்கீங்க? ஜெயிச்சிட்டு வந்திருக்கீங்கல்ல? உங்களுக்கு திருஷ்டி சுத்தணும்ல? ஒரு பொம்பளை சட்டம் படிக்காதவ எவ்வளவு புத்திசாலித்தனமா ப்ளே பண்ணி ஜெயிச்சிட்டா. நீ இருக்கியே, நீ எல்லாம் ஒரு சீ. அது பேசாத. நீ எதுவுமே பேசாத. அன்னைக்கு என்ன சொன்ன? சட்டத்துல நிறைய ஓட்டு இருக்கு, கண்டிப்பா அந்த பரத்தையும் பாபுவையும் உள்ள தள்ளிடலான்னு சொன்னல. இப்ப என்னையாச்சு? அந்த வீடியோவை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த வீடியோ விஷயத்தை நீ எதிர்பார்க்கல. ஏன்னா நீ ஒரு அடி முட்டாளியா? அந்த லெட்டர் விஷயம் கூட நாங்களா யோசிச்சுட்டு போய் அந்த ஃபாரன்சிக் லேப் டெக்னீஷியனுக்கு ₹1,00,000 கொடுத்துட்டு வந்தோம். இல்லன்னா அதுலயே நீ கோட்டை விட்டுருப்ப. எல்லாமே டோட்டல் வேஸ்ட். உன்னை போய் நம்பணும் பாரு. எங்க புத்தியை செருப்பால் அடிச்சுக்கணும். சீ, நீ எல்லாம் ஒரு வக்கீல, உனக்கெல்லாம் ஒரு கருப்பு கவுன். முதல்ல அந்த கவுன் எங்கே வச்சுட்டு போ. மத்தவங்களும் என்ன மாதிரி ஏமாறாம இருப்பாங்க. லட்சுமி, கொஞ்சம் அமைதியா இருமா. ஏமா இப்படி கோவப்படுற? எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும்? படிக்கிற காலத்துல இருந்தே அந்த கிரிஜாவை நான் ஜெயிக்கணும்னு நினைச்சேன். படிப்பு, விளையாட்டு எல்லாத்துலயும் அவதான் ஃபர்ஸ்டா வருவா. நான் 2வதா வருவேன். அவ எனக்கு ஃப்ரெண்டா இருந்தா கூட
அன்னையில இருந்து நான் அவளை தோக்கடிக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா என்னால முடியலையே. நீ என்ன அமைதியா இருக்க சொல்ற. அண்ணே, நான் ஜெயிக்கணும், ஜெயிச்சே ஆகணும். ஏமா, எப்பயுமே வெற்றி மட்டும் கிடைச்சிட்டு இருந்தா லைஃப்ல சுவாரஸ்யம் இல்லாம போயிடும். சில சமயம் தோல்வியும் சந்திக்கணும், அப்புறம் ஜெயிக்கணும். அதான் வாழ்க்கை. கீழே விழாம இருக்கிறது வெற்றி இல்லை, கீழே விழுந்து திரும்பவும் எந்திரிச்சு நிக்கணும். அதான் வெற்றி. நம்பிக்கை தான் வாழ்க்கை. தைரியமா இரு. பரத் கிரிஜாவை அழிக்கணும், அதானே? அதுக்கும் அண்ணன் நான் இருக்கமா.